அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் செட்டு. தலைப்பு அதே தான், ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டிஸ். செட்டுன்னா என்ன அர்த்தம்னா, இதில் வாக்கியமாக வருது, அதனால தான் மெயினான வேர்டு எடுத்து வச்சிட்டோம். இதோட ஃபுல் இது என்னென்னா, சென்டென்ஸு வாக்கியம்: அந்த டீச்சர் செட்டாக பீரோவில் வச்சிருப்பாங்களாம். இது இந்த மாதிரி அங்கலாய்ப்பு பல பேர் மத்தியில் கேட்டிருக்கேன். நான் சொன்னேன், இந்த 60% ஸ்கூலுக்கு அங்கே இங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி கலந்து. அந்த 40% அங்கேயே தான் இருப்பாங்க. அதில் ஒரு சிலருக்கு ஆசை, அது மாதிரி வச்சு அழகாக கட்டிட்டு வராங்களே அப்படின்ட்டு. இவங்களுக்கு உதவியாளர் இருந்திருக்க மாட்டாங்க. மாமியார் இப்போதைக்கு இல்லாதனால உதவிக்கு ஆள் இல்லை. குழந்தைகள் உதவி செய்கிற மாதிரி வளர்க்கலை. வேலைக்காரவங்க அமையலை. இந்த மாதிரி காரணங்களால் ஒரே டீச்சர் ஸ்கூல்லையும் பார்த்து வீட்டையும் பார்த்துட்டு இது மாதிரி ப்ராக்ரஸ்ஸு அது இது பேப்பர் கரெக்ஷன், நோட்ஸ் ஆஃப் லெசன், இது மாதிரியே வேலைகள் எல்லாம் இருக்குது. அப்போ அவங்களால உண்மையில் தாங்க அவங்களால அதையும் அந்த வேலையும் பார்த்துக்க முடியலை. விளைவு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வரவங்க விருந்தாடிகிட்டெல்லாம் கூட பிறந்தவங்க இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து அதை பீரோவில் புடவையை அடுக்கி வை, ப்ளவுஸ் எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு வை அப்படி சொல்கிறாங்க. வரவங்களும் இது பட்டு புடவை ப்ளவுஸு, அப்புறம் சிந்தட்டிக் ப்ளவுஸு, காட்டன் சாரீ ப்ளவுஸு, அப்புறம் ப்ளைன் சாரீ ப்ளவுஸு, இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற ப்ளவுஸு, இந்த மாதிரியெல்லாம் தனித்தனியாக அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு கட்டாக கொடுத்துட்றாங்க. ப்ளவுஸு புடவையும் அடுக்கி கொடுத்துட்றாங்க. இவங்க இதுலேருந்து அதை பிரித்து எடுத்து போடுறாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்க பழைய குருடி கதவை திறடிங்கிற கதையாக ப்ளவுஸு கொஞ்சம் பீரோவில், கொஞ்சம் வார்ட்ரோப்பில், கொஞ்சம் ஷெல்ஃபில், கொஞ்சம் கொடியில் காயும் துவைச்சி கொஞ்சம் துவைக்க போகிற இடத்துல இது மாதிரி வழக்கமாக மாறிடும். அப்புறம் புடவை எடுத்தால் ப்ளவுஸை காணும், ப்ளவுஸை எடுத்தால் புடவையை காணும். இதில் அந்த டீச்சரு அப்படி வச்சுட்டு வராங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஆசை. சில பேர் அழகாக புடவையை ப்ளவுஸு அந்த புடவைக்குள்ளே அந்த ப்ளவுஸை வச்சு அழகாக அடிக்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புடவைக்குள்ளே ப்ளவுஸை வச்சு அது ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பாங்க. சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பீரோவில் புடவையெல்லாம் இருக்கும், ப்ளவுஸை ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க இப்போ ப்ளவுஸு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுத்துக்குவாங்க, இல்லை புடவை எடுத்துகிட்டு அதில் உள்ள ஏதாவது ஒரு ப்ளவுஸை மேட்சாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க போட்டுட்டு. இப்போ நான்லாம் ஒரு 2-3 பீரோ சாரீஸ் வச்சுருக்கேன். அந்த சாரீஸ் எல்லாம் வரிசையாக இந்த மாதிரி இது ப்ளைன் சாரீ, காட்டன் சாரீ, காட்டன்லே ஒரு பிரிவு, மிக்சடு காட்டன், கல்யாணி காட்டன், கரிஷ்மா காட்டன், சிந்தட்டிக்கு, அது இது மாதிரி பியூர் காட்டன், எப்படியெல்லாம். அப்புறம் ஜம்கி ஒர்க்கு, ஜிக்னா ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு சாரீஸ், அப்புறம் ஃபேன்சி சாரீ, அப்புறம் இந்த ஹெவி வெயிட்டடு சாரீ, சாஃப்ட் சில்க்கு, ஷாட்டின், வெல்வெட், இந்த மாதிரி பிரித்து அழகாக வச்சுருப்பேன். லாக்கர் ஒன்று போயிடும், மீதி 4 தட்டில் 3 டிவைட் பண்ணி ரோ இன்ட்டு காலமாக வரிசையாக அழகாக வச்சுருப்பேன். ப்ளவுஸை அதே மாதிரி 3 பெரிய பாக்ஸில் அழகாக அதே அரேஞ்ச்மெண்ட்டில், அதே ப்ளவுஸையும் அதே அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த பாக்ஸில் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எடுக்கிறதுல காலேஜெல்லாம் கிளம்புறதுன்னா ஒரு செகண்டு தான் போவேன். இந்த பாக்ஸை புடவையை எடுப்பேன், இந்த பிளானபிளாக நாளே இந்த புடவை நான் யோசித்து வச்சுக்குவேன். அந்த புடவையை கரெக்டாக எடுப்பேன், அதுக்குரிய ப்ளவுஸ் அப்படியே ரெடியாக இருக்கும், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். இது மாதிரி தான் டீச்சர்ஸ்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மெத்தடு, நல்ல மெத்தடு.
அப்படி அப்புறம் என்ன பண்ணுவோம் நாங்கன்னா, அதை மெயின்டெயின் பண்ணுவோம். சரி இதாங்க ப்ராப்ளம் இவங்களுக்கெல்லாம். அவங்க வச்சுட்டு வராங்க, நம்ம இப்படி ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி உன்னை தேடி எப்படியோ உளுந்தடிச்சு வரோமே அப்படிங்கிற கவலை அவங்களுக்குள்ள எவ்வளோ பேர் அவங்க ரிலேஷன்லாம் அடுக்கி கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்க காரணம் அவங்க அடுக்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த நாள் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாளைக்கு மறுபடியும் பழைய குருடி கதவை தொடடிங்கிற நிலமை தான். அப்போ இந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு இப்படி ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம தீர்வை பார்ப்போம். அந்த டீச்சரும் செட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச டீச்சர் சொல்கிறாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம். அந்த டீச்சர்கிட்ட போய் கேளுங்களாங்க, மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்னம்மா சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு செட் எடுக்கிறோம், அதாவது ப்ளவுஸையும் சாரியையும் அதை கட்டிட்டு போகிறோம் ஸ்கூலுக்கு. சப்போஸ் அது புது புடவையாக புது ப்ளவுஸாக இருக்கும்போது அதை உலர்த்திட்டு வச்சிருவோம். சப்போஸ் பிஇடி பீரியடு இல்லை எதுவும் மணல்லாம் பறந்தது, டஸ்ட் ஆகிடுச்சி சாரீஸ் அண்ட் ப்ளவுஸுன்னா உடனே அதை சர்ஃபு போட்டு ஊற வச்சு அதை அன்றைக்கி நைட்டுக்குள்ளே காய வச்சு காலையில் அதை அழகாக மடித்து உள்ளே செட்டாக வச்சிருவோம். இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. என்ன அப்போ நம்ம அது மாதிரி செய்கிறோமா? இல்லை. அப்படியே அங்கே ஒரு ப்ளவுஸை கழட்டி போடுறோம், இங்கே ஒரு புடவை கழட்டி போடுறோம், அங்கே ஒரு இன்ஸ்கர்ட்டை கழட்டி போடுறோம். அப்புறம் மலையாக குவிச்சு வைக்கணும். துவைக்கிற இடத்துல வாஷிங் மிஷினு வாரமாக துவைச்சிக்கிட்டே இருக்குது. தினமாக ஓவர் டியூட்டி பார்க்குது. இதானங்க நடக்குது. அப்போ குவியலாக அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகி கிடக்கிற ப்ளவுஸு அப்போ எப்படிங்க மேட்ச் கிடைக்கும்? அப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால தாங்க அவங்க செட்டாக வச்சுருக்காங்க. சும்மா இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் சரி இப்போ ஒரு சாரீ எடுத்துகிட்டு போகிறோம், அது நம்மளுக்கு இப்போ சில பேருக்கு வேர்வை இருக்கும். அப்போ வேர்வை இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த சாரீ அந்த ப்ளவுஸை சர்ஃபு போட்டு உடனே துவைச்சிருவாங்க. 6 மணிக்கு சர்ஃபு போட்டுருவாங்க. 8 மணிக்கு அதை அலசி காய போட்டுருவாங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே காலையில் காஞ்சிருமா, அதை அப்படியே எடுத்து அந்த புடவைக்குள்ளே வச்சுருவாங்க. சில பேர் ரப்பர் பேண்ட் போடுறவங்க ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவாங்க. சில பேர் பெரிய பாஸ்கெட்டில் இல்லை பெரிய அட்டடப்பியில் பாக்ஸில் வைக்கிறவங்க அந்த இடத்துல போய் சரியான இடத்துல வச்சுருவாங்க. இப்படி தாங்க அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க செட்டாக கட்டிட்டு வச்சுருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுபடி அழகாக ஒவ்வொரு நாளும் செட்டாக கட்டிட்டு வராங்க. அப்போ நீங்கள் அவங்க அதை செட்டாக வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறாதீங்க, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதாங்க உங்களுக்கு செட்டாக இருக்கும். அடுத்தவங்கள நம்பிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் தான் சம்பளம் வாங்குறீங்க, புரியுதுங்களா? அதை வாங்கி உங்களுக்கு செட்டாக வச்சு தரவங்களுக்கு தரீங்களா? இல்லைல்ல. அப்புறம் உதவிங்கிறது எப்போயாவது தான் செய்வாங்க, எப்பயும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் தான் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஈஸி தான். வந்தோன்னே சப்போஸ் அது புதுசாக இருந்தால் உலர்த்திட்டு வைங்க அந்த ப்ளவுஸை. இல்லை எனக்கு வேர்க்குது, துவைச்சாதான் நிம்மதினா அதை சர்ஃப் போட்டு ஊற வச்சுட்டு 2 மணி நேரத்தில் எடுத்து அலசி பிழிஞ்சு காய போட்டுட்டு மறுநாள் காலையில் போகிறப்ப அதை அழகாக உதறிட்டு மடித்து அந்த இடத்துல வச்சுட்டு போங்க. அதுக்கு தாங்க பெரும் மெயின்டெனன்ஸு. ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.